மதுக்கடையை அகற்றக் கோரி சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அதிகார அமைப்பினரை வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் கைது செய்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை மதுரவாயல் ஓம் சக்தி நகரில் உள்ள மதுக்கடையை அகற்றக் கோரி மக்கள் அதிகார அமைப்பினர் போராட்டம் மேற்கொண்டனர். அவர்களை கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்திய காவல்துறையினருடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக அப்புறப்படுத்த முயன்றனர். அப்போது போராட்டக்காரர்கள் கைதாக மறுத்து போலீசாருடன் மல்லு கட்டியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் தடியடி நடத்தியதில் பெண் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. நீங்க எந்த போய் இருந்து வரீங்க? உங்களுக்கு கோரிக்கை என்ன? எங்களுக்கு கோரிக்கை இந்த டாஸ்மாக் வேணாங்க. மக்களுக்கு வந்து எடுக்கணுங்க. மக்களுக்கு இந்த டாஸ்மாக் வேணாம். டாஸ்மாக் போடுங்க. டாஸ்மாக் எடுக்கணும். இல்ல டாஸ்மாக் கடையில உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை? பெண்களுக்கு ஆமா பெண்களுக்கு பிரச்சனை. நிறைய பிரச்சனை. டாஸ்மாக் எடுங்க சார். டாஸ்மாக் போடுங்க. ஏன் எதுக்கு என்ன அடிச்சாங்கமா? என்னடா டாஸ்மாக் என்ன அடிச்சாங்க? இப்ப கோயமா ஏன் அடிச்சாங்க அடிக்கிறாங்க. நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க? நாங்க இந்த பகுதியை சேர்ந்தவங்க. இதேபோல திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீது தடியடி நடத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே உள்ள நாப்பாளையம் இடியஞ்சாவடி என்ற இடத்தில் டாஸ்மாக் கடைகளை அகற்றக் கோரி ஏற்கனவே பல்வேறு புகார் மனுக்கள் அளிக்கப்பட்டிருந்தன. இது தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் மக்கள் அதிகாரம் அமைப்பின் சார்பில் இன்று முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை தொடர்ந்து பொதுமக்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது. இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள ஆனைவாரியில் அரசு மதுபான கடையை மூடக்கோரி மக்கள் அதிகாரம் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். கோவை PN புதூரில் உள்ள அரசு மதுபான கடையை அகற்றக் கோரி மக்கள் அதிகாரம் அமைப்பினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுக்கடைகளை மூடக்கோரி தமிழகம் முழுவதும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அவர்கள் தெரிவித்தனர்.